தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. ம். சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்ல. அதே மாரி தனி மனித தாக்குதல் அதிகமாயிருக்குங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல என்ன நடந்தது ம். பாத்துருவோமா? பாத்துருவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. ரெண்டே குட்டி ஸ்டோரியா மாறி இருக்கு. ம். ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்துல நிறைய ஸ்டோரி இருந்தது. அதை உள்ளதுபடியே நம்ம சொல்லுவோம். புதிய அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஆளுநர் உரை நடந்தது. பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் உரை நிகழ்த்திட்டு போனாரு. அப்பவே தேசிய கீதமும் பாடப்பட்டது, தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. இதை ஒட்டி 4 நாட்கள் விவாதம் நடந்தது. அது எப்படி 2 டைம் பாடலான்னு தொடர்ந்து நேற்று கூட எதிர்க்கட்சி தலைவர் நிறைய கேள்விகள் கேட்டு முடிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் பதில் சொல்ற மாதிரி இருந்தது. காலையிலே எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துருந்தோம். நான் ஸ்டாப்பா முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாம காட்டினதே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. இன்னைக்கு முதல்வர் விஜய் பேசுறப்ப 1990லயே ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு மக்கள் கூட நாங்க துணையா இருந்தோம். அதே மாதிரி என்னோட படத்துல சமூக நீதி, கல்வி, ஊழல் எதிர்ப்பு இதை பத்தி எல்லாம் தொடர்ந்து நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி 2008 அந்த ஈழ போராட்டத்துக்கு நாங்க துணையா நின்னோம். நாகப்பட்டினத்துல மீனவர்கள் கைது செய்யப்பட்ட அவங்களுக்கு உறுதுணையா நாங்க இருந்தோம். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மக்கள் இயக்கம் செய்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு அவை குறிப்புல அந்த வரலாற்றுல பதிவு பண்ணியிருக்காரு. விலையில்லா விருந்தகம், குருதியகம், பயிலகம்னு எல்லாமே நாங்க மக்களோட தொடர்ந்து நின்றுதான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. நாங்க எடுத்தோடனே இன்னும் ஆட்சிக்கு வரல. நான் படம் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே மக்கள் கூட மக்கள் சேவையில தான் இருந்திருக்கேன்னு சொல்ற மாதிரி இருந்தது அவரோட அந்த சட்டமன்ற பேச்சுங்கிறது. ஆமா, தொடக்கத்துல அவங்கள பத்தின அந்த பெருமைகள் எல்லாம் பேசிட்டு தான் அதுக்குள்ள ஸ்பீச்சுக்குள்ளே வராரு. கட்சி ஆரம்பிச்ச உடனே கூட எதிர்த்து நாங்க அறிக்கையெல்லாம் கூட நாங்க கொடுத்துருக்கோம். ஏதோ எல்லோரும் ஏதோ படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு சிஎம் ஆன மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. மக்கள் எங்களுக்கு அன்பும் கொடுத்துருவாங்க, ஆதரவு கொடுத்துருவாங்க. அதனால நாங்க ஆட்சியில உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஆனா ஊனா ஏதோ எங்க தயவாலதான் ஆட்சி நடக்குது, எங்க தயவாலதான் ஆட்சி நடக்குதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். அவங்க தயவால எங்க ஆட்சி நடக்குது, மக்களோட ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் ஆதரவு கொடுத்தா அதனால நடக்குது. இதெல்லாம் தாண்டி 2 கம்யூனிஸ்டுமே அவங்க சுயமா எடுத்த முடிவு தான் அது அப்படிங்கறத அவங்களே சொல்லியிருக்காங்க. நாங்க சுயேட்சையா எடுத்த முடிவு ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறது. ஆனா மக்கள் தயவுல இது நடக்குது. இவங்க இப்ப அவங்களே ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணியில பங்கு அப்படிங்கறத கொடுக்க மாட்டாங்க. நாங்க அவங்க அனுப்பிச்சு வச்சோம்னு சொல்றாங்கல்ல. சரி, நாங்க மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்த போது ஏன் கதறாங்க அப்புறம்? ஏன்னா மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. கூட்டணி ஆட்சியை பெரும்பான்மை இல்லைன்னா கூட கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் ஊழல் பண்ண முடியாது, கொள்ளையடிக்க முடியாதுங்கிறது தான் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்காம இருக்காங்கிற மாதிரி விஜய் பேசியிருந்தாரு. இங்கதான் முக்கியமான கட்டத்தை எட்டுது. ஆமா, அப்புறம் பின்னாடி திரும்பி அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, ஆமா, ஏதோ புதுசா ஏதோ ஒரு ஃபண்ட் என்னப்பா அப்படிங்கிறப்ப பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாரு. அப்பதான் ஆரம்பிக்குது சீனேங்கிற மாதிரி. அப்பதான் சொல்றாரு. நிறைய பேர் இந்த பல விஷயங்கள் எல்லாமே பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி எந்திரிச்சாப்புல. உடனே திமுக எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அதிமுக எல்லாம் பெருசா யாருமே எந்திரில. எடப்பாடி பழனிசாமி உட்காந்து வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் சொன்னது என்னன்னா 2017 இருந்து அதான் ஒரு ஆட்சி சரியில்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமா, கலைஞர் கருணாநிதி சமயத்திலேயோ செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் அந்த சமயத்திலேயோ ஆட்சி ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்தது. 2017 எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல எல்லாமே சரியில்லைங்கிற மாதிரி தான் பேசுறாரு விஜய். அவரோட ஸ்பீச் அப்படிதான் இருந்தது. ஆமா, சோ டிஎம்கே அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வார்த்தை அதெல்லாம் கஜானாக்கு மாத்தி இருக்கிறோம். இப்போ பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் போறது இல்ல டாஸ்மாக்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. டிஎம்கேங்கிற வார்த்தையை பேரை சொல்லல. ஆனா பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே எங்களை தான் குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி டிஎம்கே ஆட்கள் எந்திரிச்சாங்க. குறிப்பா பின்னாடி இருந்த சேகர் பாபு, செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு சில எம்எல்ஏக்கு எல்லாமே சவுண்ட்லாம் கூட விட்டாங்க. மைக் அங்கெல்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. பட் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் முதலமைச்சர் பேசி முடிச்சோடனே நான் உங்களுக்கு நேரம் தரேன் எதிர்கட்சி தலைவருக்கு. பட் அவங்க உட்கார மாதிரியே இல்லை. கடைசியில் எதிர்கட்சி தலைவருக்கும் பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்களே, எங்க கட்சி தான் நீங்க சொல்ல வேண்டியதானே, எதா இருந்தாலும் நாங்க சமாளிக்க நாங்க ரெடியா தான் இருக்கோம், பொதுவா இந்த குற்றச்சாட்டை நீங்க சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி மறுப்பு தெரிவிச்சாரு எதிர்கட்சி தலைவர். அதற்கு பிறகு திருப்பியும் முதல்வர் விஜய் எழுந்திருச்சு. அது நடுவில் சில பேர் திட்டினாங்கல்ல, அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்திருச்சு. சில பேர் எங்களை ஒருமையில எல்லாம் திட்டுறாங்க,
அதெல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கணும்னு வேற சொன்னாரு. அதெல்லாம் அவை குறிப்பு நீக்கப்படும் ஜேசிடி பிரபாகர் சொல்லிட்டாரு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனாவும் வந்து பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க பேசலன்னு 4 நாளா சொன்னீங்க. இப்ப பேச ஆரம்பிச்சோனே ஏன் இப்படி பண்றீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டாரு. அதே மாரி பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னாரு. எந்த பார்ட்டின்னே சொல்லல. ஏன் திமுக கோவம் வருதுங்கிற மாரி அவர் வந்து அங்கேயே கேட்டிருந்தாரு. ஆமா. அதற்கு பிறகு முதல்வர் விஜய் எந்திரிச்சு, யாரு என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அதெல்லாம் நாங்க வந்து வெளிக்கொண்டு வருவோம். நாங்களும் தொடமாட்டோம், தொட்டவங்களையும் நாங்க வந்து விட மாட்டோங்கிற மாரி டைமிங்கா ரைமிங்கா வந்து பேசினாரு. ஒரு பஞ்ச் டயலாக் வந்து அங்க பேசினாரு. மக்கள் பணத்த தொடவும் மாட்டோம், தொட்டவங்கள விடவும் மாட்டோம் அப்படின்னு சொன்னோனே, கூச்சல் போட்டுட்டு வெளிய கிளம்பி வெளிநடப்பு பண்ணியிருந்தாங்க திமுகல இருந்து. ஆமா, வந்து பயங்கரமா ஏதோ செய்கையெல்லாம் காட்டிட்டு வந்து போனாங்க. ஏதோ பண்ணுங்கயா அப்படிங்கிற மாரி டிஎம்கே ஆட்கள். ஆமா. ஆனா என்னன்னா டிஎம்கே ஆட்கள் சைடும், எதிர்க்கட்சி இருக்கிற சைடும் கேமரா காட்டப்பட்டதுனால அங்கங்க என்னென்ன பண்றாங்க ரியாக்ஷன் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதற்கு பிறகு விஜய் வந்து ஐயோ நான் ஒரு நிறைய ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தோமே அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களேங்கிற மாதிரி அதற்கு பிறகு பேசினது எல்லாமே சபாநாயகர்கிட்ட இதெல்லாம் பேசலாம் அவங்க இல்லையேன்னு கேட்டுதான் வந்து பேசினாரு. ஆமா, ஏன்னா அந்த 40 நாள்ல செஞ்ச விஷயம் என்ன, நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்து வாசிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து திமுக மீதான விமர்சனம், திமுக நேத்து வந்து எதிர்க்கட்சி தலைவர் வச்சதுக்கான பதில், அதெல்லாம் வந்து பார்க்காம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசியிருந்தாரு. பேசலங்கிறாங்க, நான் 5 நிமிஷம் பேசினதையே குளத்துல ஊத்துட்டாங்கிற மாதிரி அவங்கள பார்க்காம அப்படியே சைட்ல சர்க்காசமா சொன்னாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு குட்டி கதை சொன்னாரு அவரு. திமுக எண்ட் பண்ணி போயிட்டாங்க. ஒரு தாத்தா கதை சொல்றேன்னு சொன்னாரு. அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்க அந்த அப்பாவா காணோம்னு சொன்னது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் சொல்றாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆமா, இது மாதிரி எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம கிண்டல் நக்கல் பண்ணி பேச தெரியும், அதை தான் எதிர்க்கட்சிகள் பண்றாங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதோட இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து வந்து நாங்க முதல்ல தான் பாடினோம், 2வது வந்து தேசிய கீதம் பாடினோம், ஏன் 2 முறை பாடினீங்கன்னு கேட்குறாங்க. இதே அவையில ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடந்தது நினைவு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாரு. ஏன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி அந்த சென்டினரி ஃபங்க்ஷன் வந்து நடந்தது சட்டமன்றத்தில். அதுல முன்னாள் முதல்வர் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சாரின்னு சொல்லிட்டு கலைஞர்னு அதை மாத்திக்கிட்டாரு முதல்வர். மாத்திக்கிட்டு இந்த மாதிரி வந்து அப்ப என்னன்னா குடியரசுத் தலைவர் வந்ததுனால இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல தேசிய கீதம் முத்தமிழ் அறிஞர் அவரோட புகைப்பட திறப்பு விழாலே 2வது இடத்துக்கு இவங்க தமிழ் தாய் வாழ்த்து அப்பவே தள்ளிட்டாங்க. ஆனா இப்ப வந்து அதெல்லாம் மறந்துட்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப கேட்டா பிரசிடென்ட் புரோட்டோகால்னு சொல்லுவாங்கன்னு சட்டமன்றத்திலேயே சொல்லியிருந்தாங்க. அதுதான் வெளியில பதில் வந்திருக்கு. என்ன சொன்னாருங்கிறது அவர் ஆரம்பிச்சோன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னா டக்குன்னு சுயம்புலிங்கம் குடும்பத்தோட தியானத்துக்கு போனாரு. அது எதுவும் சொல்லுவாரோன்னு நினைச்சேன். பட் அவர் வந்து அந்த தமிழ் தாய் வாழ்த்து அப்போதே 2வது இடத்துல, அதுவும் சட்டமன்றத்துல. ஏன்னா அவங்க வந்து அதுதான் சொல்லியிருந்தாங்க. திமுகல இருந்து என்ன குற்றச்சாட்டுனா, ஓகே ஆளுநர் மாளிகையில முதல்ல வந்தே மாதரம் பாடினாங்க, 3வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டது. அப்படிங்கும்போது சட்டமன்றம் நம்மளோட கண்ட்ரோல்ல தானே இருக்கு, இங்க முதல்ல நம்ம நினைக்கிறது தானே பண்ணணும்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதே சட்டமன்றத்துல தான் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு முதல்வர். ஆமா, இதெல்லாம் வந்து சொல்லி முடிச்சுட்டு நாங்க மக்களுக்கான ஆட்சி தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கடைசியில ஒண்ணு பண்ணிக்கலாமா, அவங்க இருக்கிறப்ப பண்ணணும்னு நினைச்சேன், அந்த ஆக்ஷன் பண்ணிக்கலாமான்னு சபாநாயகர்கிட்ட கேட்டாரு விஜய். சபாநாயகர் நீங்க பண்ணுங்கன்னு உடனே வந்து இந்த ஸ்டாலினோட அந்த ட்ரேட்மார்க் இதுவா, அதை இவர் பண்ணியிருக்காரு. விஎஸ் பாபு தான் பண்ணிட்டு இருந்தாரு. விஎஸ் பாபு 2 கையிலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது ஸ்டாலின் எப்ப பண்ணாருங்கிறது தான் முக்கியம். காங்கிரஸ் வந்து உள்ள இருக்காங்களா இல்லையாங்கிற ஆட்டம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸுக்கு வந்து சீட்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த சீல் ஆகுது. அந்த சமயத்துல தான் நிருபர்கள் வந்து கேள்வி கேட்டப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பினிஷ் அப்படிங்கறத காமிச்சாரு. காங்கிரஸ் அப்புறம் பினிஷ் பண்ணிட்டு கூண்டோட இந்த பக்கம் வந்திருக்காங்க. அதே வந்து விஜய் இப்படிங்கிறது செஞ்ச உடனே பயங்கரமா அது வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியா உங்களுக்கு. ஆமா, சட்டமன்றத்துல என்ன பேசினாங்கிறத தாண்டி ஒரு செய்தியை தான் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த குட்டி கதை நிறைய வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஆமா, இதுல வந்து அவர் அரசியல் விமர்சனங்களுக்கான பதிலடியை வந்து கொடுத்திருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவர் பேசவும் தவறி இருக்காரு. ஆமா, அமோனியா வாயு கசிவுல இப்ப அந்த 9 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்ப வரையும் அந்த பலி எண்ணிக்கை, அதை பத்தி முதல்வர் வாயை திறக்கல. அதே மாதிரி விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணணும்னு தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி எந்த விதமான குறிப்புமே கிடையாது. அதுலயும் அந்த என்ன சொல்றாருன்னா, அந்த போராட்டம் வந்து ஏதோ எதிர்க்கட்சிகள் தூண்டுதல்ல நடக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் உண்மையிலேயே வந்து விவசாயிகள் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு தான் போராடிட்டு இருக்காங்க. பட் அதையும் எதிர்க்கட்சிகள் மேலதான் எழுத பாக்குறாரு. திருவள்ளூர் காலையில கூட வந்து நடந்தது. இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்கிறது அந்த மேகதாட்டு அணைங்கிறது. ஏன்னா தொடர்ந்து பல்வேறு உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அதிமுக,
அதிமுக, திமுக, பாமக எல்லாருமே இதை பத்தி பேசியிருந்தாங்க. ம். முதல்வர் ஏதாவது பத்தி பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். நம்ம அந்த பேரை கூட அவர் வந்து சொல்லவே சொல்லல. இல்லை. இதுல என்னன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க தாவேகால இருந்து. இதுக்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி பழி போட்டுக்கிறதா நம்ம பார்த்தோம். இப்பயும் அப்படிதான் போகும் போல இதுக்கப்புறமும் அப்படின்னு தான் தோணுது. ஆமா. ஏன்னா அரசியலுக்கான பதிலடிகள் தான் அங்க இருந்தது. ஆமா, மக்கள் பிரச்சனைகளை பேசணும்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா சிங்கப்படை திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு கூட அந்த பெண்களுக்கு எதிரான குற்றமோ, குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமையோ பெரிய லெவலில் குறையலைங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ம். இதெல்லாம் கூட கேள்வியா எழுப்பியிருந்தாங்க எதிர்க்கட்சிகள். அதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பட் அதெல்லாமே மேம்போக்கா தான் கடந்து வந்தாரு முதல்வர் விஜய். ஆமா. ஏன்னா 9, 10 மாசமா அவங்க டிஜிபி போடல. போதைப்பொருள் நடமாட்டம் உள்ள வந்தப்பயே கண்ட்ரோல் பண்ண தவறிட்டாங்கன்னு அவங்க மேல பழி சொன்னாரு. ஓகே. அது வந்து அவங்க கொடுத்த விமர்சனத்துக்கான பதில்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு மக்கள் வந்து முதல்வர் உரையில வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஏமாற்றமா தான் இருந்திருக்கும் மக்களுக்கு. ம். ஓகே. இன்னைக்கு பேசி முடிச்சிருக்காரு. வெளிய வந்து அதுக்கு உதயநிதி வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஆமா. ஆனா உதயநிதி பேசும்போது அங்க ஒண்ணு சொன்னாரு. நான் வந்து இந்த மாதிரி நாங்க அவை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு சபாநாயகர். ம். நாங்க கிளம்பி வீட்டுக்கு போய் பார்க்குறோம். அமைச்சர் அப்பயும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அமைச்சருக்கு டைம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அவை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 1 1/2 நிமிஷம் கழிச்சு தான் கிளம்புனாரு. அமைச்சர் ஆமா. பேச ஆரம்பிச்சு 1 1/2 நிமிஷம் கழிச்சு தான் கிளம்புனாரு. வீட்டுக்கு போறப்ப முடிஞ்சிருக்கும். சரியா சொல்லணும்னா 1 நிமிஷம் 9 செகண்ட் வரைக்கும் உதயநிதி உள்ளதான் இருந்தாரு. ராஜ்மோகன் பேச ஆரம்பிக்கிறாரு. உதயநிதி சொன்ன பல்வேறு விஷயங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்ச உடனே தான் நிறுவ கூட்டிட்டு இனிமேல் தான் சரிதான் சொல்லி கிளம்பி போறாரு. ஆமா. ஆனா நண்பர்கள் இன்னைக்கு கேள்வியும் கேட்டாங்க. நீங்க இருந்தீங்களே ஏன்னா வீட்ல போய் தான் பார்த்தேங்கிற மாதிரி சொல்றீங்களேன்னு. அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லல. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல இதை பத்தி சொன்னாரு. ம். பத்தியாளர்கிட்ட பேசுறப்பையும் உதயநிதி இதை பத்தி வந்து பேசியிருந்தாரு. ம். குறிப்பா உதயநிதி வெளியில வந்து அவரோட ரூமுக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருல்ல, ம். அவரோட ரூமுக்கு போனதுக்கு பிறகு பேசி பார்த்துட்டு வர போல இருக்கு விஜய் என்ன பேசியிருக்காருங்கிறத. ஆமா. ஃபுல்லா பார்த்ததுக்கு பிறகு பாயிண்ட் எடுத்து வந்து ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு தான் அவரே வந்து பேசினாருங்க. ம். வீட்டுக்கு போனதுக்கு பிறகும் அமைச்சர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மரபே கிடையாதுங்கிறத சொன்னாரு. உண்மைக்கு புறமா பல விஷயங்களை பேசுறாங்க. ஆதாரத்தோட பேசுனா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ம். பொத்தமுதுவா பேசுறதை எப்படி சபாநாயகர் வந்து அனுமதிக்கலாம்? லிமிட்டை தாண்டி பேசுறப்ப எங்களால வந்து பொறுக்க முடியாதுல்ல. பத்திரிகையாளரா நீங்க இருக்கீங்க. உங்களை பத்தி நான் திட்டிக்கிட்டே இருக்கேன். அவதூறா பேசுறான்னு நீங்க வந்து பொறுத்துப்பீங்களா? பொறுத்துக்க மாட்டீங்கல்ல. ம். ஸ்கிரிப்ட் எடுத்து வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. பட் அவரே பேப்பரை பார்த்தா அப்ப பேசினாரு. ம். அதுமே யாருமே எதுவுமே பேசுறப்ப சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டா ஆரம்பத்துல இருந்து முடிய வரைக்கும் கட்டே சொல்லாம நடிக்கணும்னு இருக்காரு அவரு. ம். அதை வந்து சட்டமன்றத்தையே வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா வந்து மாத்தி இருக்காரு விஜய். சபாநாயகர் அதுல டைரக்டரா இருக்காரு. கட்ட ஆக்ஷன்லாம் சொல்லுவாரு போல போக போக பார்த்தா அப்படின்ற. அதை சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. சபாநாயகர்கிட்ட கேட்டுட்டு தானே அந்த ஆக்ஷன் பண்ணாரு அவரு. அதனால அவர் தான் டைரக்டர்ன்றாரா? அங்க இருக்கிற அமைச்சர் எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறத வேற சொன்னாரு அவரு. ம். டிஎம்கே மேல பழி போறதே வேலையா வச்சிருக்காரு விஜய். ஆளுநர் மரபுங்கிறது வேற, பிரசிடென்ட் மரபுங்கிற அந்த புரோட்டோகாலுங்கிறது வேற. அதுவே முதல்வருக்கு தெரியலங்கிறது ரொம்ப வருத்தமா வந்து இருக்கு. ம்ஹும். இதெல்லாம் தாண்டி பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லாம ஓடுறாரு அவரு ம். அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாரு. ம். நான் முதல்வன் திட்டம் வந்து முடக்கப்பட்டிருக்கு. மின்வெட்டுக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து பண்ணல. விவசாயிகள் வந்து கொச்சைப்படுத்துறாரு அவங்களோட போராட்டத்தையே. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு நாள்ல கிழிச்சிருவோம்னு சொன்னாங்கல்ல. இப்ப என்ன வந்து கிழிச்சாங்க? காவல்துறையை வச்சு என்ன கிழிக்க முடிஞ்சது? காவல்துறை என்ன கிழிச்சிட்டு இருக்காங்க கூட வந்து கேட்டாரு. ம்ஹும். சோஃபா போச்சு. அப்புறம் வந்து புது சோஃபா வருது. இதான் வந்து பார்த்தோம் நம்ம கடந்த காலம் எல்லாமே. ம். ஏடிஎம்கே ஆட்கள் எல்லாத்தையும் வந்து தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடக்காதெல்லாம் இங்க நடந்திருக்கு தலைமைச் செயலகத்துல. இங்க ரிசைன் பண்றாங்க. அப்புறம் அமைச்சர் அலுவலகத்துல போய் கட்சியில எல்லாம் வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ம். ஷூட்டிங் ஸ்பாட் விட்டா வந்து இந்த சட்டமன்றத்துல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்டண்ட் மேன்லாம் கொண்டு வருவாங்க போல வந்து தெரியுது. ம்ஹும். சட்டமன்றத்துல விசில்லாம் கூட அடிக்கிறாங்க. இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த சட்டமன்றம் ம். அப்படிலாம் சொல்றாரு. இன்னும் போக பார்த்ததுல குத்து டான்ஸு, ம். அதுக்கப்புறம் இதெல்லாம் அமைச்சர்லாம் ஆடுவாங்க போல தெரியுது. ஐட்டம் சாங்லாம் கூட பாடுவாங்க போல தெரியுங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்தி இருந்தார் உதயநிதி. இருக்காரு. ஆனா இந்த அவைக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாமே அதுவும் குட்டி கதை சொல்லும் போதெல்லாம் ரொம்ப சிரிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, எடப்பாடி பழனிசாமி வாய் முழுக்க பல்லு. அந்த குட்டி கதை அப்பா எங்கப்பான்னு அந்த பாடி லாங்குவேஜ் காட்டுவானே காட்டினாங்க ஒரு எடப்பாடிய. ஏன்னா திமுக வந்து ஆளுங்கட்சியா இருந்தபோது இவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். இவர் வந்து பேசுறதுக்கு விட மாட்டாங்க. நம்மளுமே பார்த்திருக்கோம். அதுவும் கட் பண்ணிடுவாங்க வேற. இப்போ உங்களுக்கு அதே நடக்குது பாத்தீங்களான்னு எதுவும் சிரிச்சிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல. இந்த ஆமா. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல எல்லாம் திமுக இருந்தபோது யாருமே பேசுறதுக்கான அனுமதி அப்பவுமே கொடுத்தது இல்ல. ம். இப்போ ஒரு தடவை மட்டும் உதயநிதிக்கு கொடுத்திருக்காங்க. இந்த தடவை பாப்போம் போக போக என்ன பண்றாங்க. இது வந்து 10 ரீல்ஸ் வந்து தேரும் முதல்வர் விஜய் வந்து பேசுனதுல ம். பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. என்னால வந்து பொறுக்க முடியலைங்க.
எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, நீங்க ஆதாரத்தோட நிரூபிங்க, நாங்க வந்து கோர்ட்டுக்கு நாங்க வர தயாரா இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவரும் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசினாரு. ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பாவை காணோங்கிறாரு. எஸ்.ஏ. சந்திரசேகரே மகனை பத்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொன்னாரு. புஷியானந்த் கட்டுப்பாடு தான் விஜய் இருக்கேன்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி முழுக்க முழுக்க ஊழலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு. இவரோட படத்துக்கே பிளாக்லாம் டிக்கெட் எடுத்தாரு. அப்பெல்லாம் வாய முடிட்டு தானே இருந்தாரு முதல்வர் விஜய்ங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி உதயநிதி ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு. செங்கல்பட்டுல கணவனை காணலன்னு சொல்லிட்டு மனைவி தேடுற கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியுங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இது எல்லாமே கொஞ்சம் தனி மனித தாக்குதல் மாதிரி வந்து தெரிஞ்சது. உதயநிதி சொன்னதா இருக்கட்டும், இங்க வந்து அப்பாவை காணோங்கிறது மாதிரியே இருக்கட்டும். ஆமா, அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் அமைச்சர் நிர்மல்குமாரும் இது முடிஞ்சோன்னா பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னோன்னு தான் அவங்க பதறி வந்து கிளம்பிட்டாங்க. அதை பத்தி விசாரிச்சு நடவடிக்கையும் எடுப்போங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் வந்து அந்த மின்சாரத்துறையில வெள்ளை அறிக்கை கொடுக்கப்படுங்கிறதையும் சொல்லியிருக்காரு 2-3 நாட்கள்ல. பார்ப்போம் அதுல என்னென்ன மாதிரி குண்டுகள்லாம் வெடிக்க போகுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் துரை வைகோ, அதே மாதிரி எங்க அண்ணனுக்கு உண்மைதான் நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு வைகவும் துரை வைகோ வந்துகிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, அதான் இவங்க சோஃபா மாடல் ஆச்சுன்னு உதயநிதி சொன்னாரு அப்படின்னா, டிஎம்கே பார்த்து துரை வைகோ கேட்கிறாரு அப்படின்னா, அப்ப இது கண்டெய்னர் மாடல் ஆச்சு நீங்க நடத்துனது அப்படின்னு கேட்கிறாரு. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து கண்டெய்னர் கூட்டணி அமைக்க பாத்தீங்களான்லாம் பேசிட்டு இருக்காரு. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து திமுக சார்பில் இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர் அணி போராட்டம்லாம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த போராட்டத்துல ஆராசா பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க தான் அனுப்பிச்சு வச்சோங்கிறத திரும்ப சொல்றாரு. எங்க ஓட்டுல ஜெயிச்சவங்கள தான் அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்றாரு. அப்படி பார்த்தா திமுகவோட உறுப்பினர்கள் அவங்க ஜெயிச்ச இடத்துலையும் காங்கிரஸ்க்கான வாக்கு வங்கி இருந்திருக்கும், கம்யூனிஸ்டுகளுக்கான வாக்கு வங்கி இருந்திருக்கும், விசிகா வாக்கு வங்கி இருந்திருக்கும். பட் அதை பத்திலாம் அவங்க பேசுறது இல்லை. எங்க ஓட்டுல ஜெயிச்சவங்க நாங்க அனுப்பிச்சு வச்சோம். எதுக்கு அனுப்பிச்சு வச்சாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சோம் அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அமைச்சர்கள் அங்க போனவங்க வந்து அவங்க தான் வெக்கம் இல்லாம அமைச்சரவை கொடுக்குறாங்கன்னா, இவங்களும் போய் வெக்கம் இல்லாம வந்து அமைச்சரவை ஏத்துக்கிறாங்க அந்த பொறுப்பை. 2 வெக்கம் கட்டவங்களும் சேர்ந்து அமைச்சிருக்கிற ஒரு வெக்கங்கட்ட ஆட்சி தான் இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமான விமர்சனம். அது சர்ச்சையாவும் மாறி இருக்கு. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல இதுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் வந்து முன்னாள் திமுக கூட்டணி கட்சிகள் வெர்சஸ் திமுக ஒரு பயங்கரமான ஒரு சோசியல் மீடியா வார் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய கேங்கரே போயிட்டு இதெல்லாம் படிக்க முடியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்து தனிமனித தாக்குதல்லாம் எக்கச்சக்கமா போய்கிட்டு இருக்கு. அதிமுக சார்பில் ஓஎஸ் மணியன் என்ன சொல்றாருன்னா, இந்த குட்டி கதையை வச்சு பேசுறப்ப காமராஜர் காலத்துல, அண்ணா காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல எல்லாமே ஸ்லேடையா வந்து சொல்லுவாங்க. இப்படி இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு தான் வந்து கிளம்பிட்டாரு அவரு. போற போக்க பார்த்தா எடப்பாடி அங்க போயிருவாங்களா திமுக பக்கம் போகாம? சௌமியா அன்புமணி வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்க இன்னைக்கு சட்டமன்றம்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துட்டு அவங்க கிளம்புனாங்க. படம் பார்த்த மாதிரியா? அதே மாதிரி நயினா நாகேந்திரன் விமர்சனம் பண்ணியிருக்காரு டிவிக்கு ஆட்சிய. நிர்மல்குமார் வந்து சொல்றப்ப ஆளுநர் ஒரு மேனேஜர் மாதிரி தாங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு அவரு. இதுக்கு அவர் சந்தோஷம் தானே பண்ணணும். போஸ்ட்மேன்ல இருந்து மேனேஜரா இது இப்ப ப்ரமோஷன் தானே கொடுத்துருக்காங்க. அது எப்படி மேனேஜர்னு சொல்லலாம்? இந்த அரசியல் வச்சு விடாதுன்னு சொல்லி நயினா நாகேந்திரன் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஓகே. டிவிக்கு ஆட்சியில டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட சொன்னாங்க. பட் நேத்து தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. முதல்வருக்கு தனிச் செயலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்னு. ஆமா, ஜெகதீஷ் பழனிசாமி 18 வருஷத்துக்கு முன்னாடி அவரே போட்டிருக்காரு, நான் ஒரு போட்டோ எடுக்க வந்த பையன் விஜய் கிட்ட, இன்னைக்கு முதலமைச்சரோட தனி செயலாளர் வரைக்கும் ஆக்கியிருக்காருன்னு எல்லாருக்கும் ஷாக்கு. இப்ப முதலமைச்சரோட போட்டோ எடுக்கணும்னா என்னைய தாண்டி தான் எடுக்கணுங்கிற லெவல்ல ஒரு பவர் சென்டர் மாதிரி மாறி இருக்காரு. போட்டோ எடுக்கிறது மட்டும் இல்ல, எல்லாமே என்ன பண்ணாலும் முதல்வரை பார்க்கணும்னாலும் சரி அவரை தாண்டி தான் வந்து பார்க்க முடியும் விஜய. சரி, தனி செயலாளரா எப்ப ஆக்குனாங்க? அந்த ரத்தன் பண்டிட்னு ஒருத்தர் ஆக்குனாங்கல்ல. ஆமா, அவருக்கு முன்னாடி இவர் தான் ஆயிருக்காரு. அப்புறம் அதை சொல்லாம அந்த டிரான்ஸ்பரன்சியை ஒழிச்சு வச்சிருக்காங்க. இந்த அரசாணை பாக்குறப்ப 674 ஜெகதீஷ் பழனிசாமிக்கு இருக்கு, 675 தான் ரத்தன் பண்டிட்டுக்கு இருக்கு. அப்ப அவருக்கு முன்னாடி ஒரு ஆயிருக்காரு. பட் வெளியில சொல்லாம வச்சிருந்திருக்காங்க. நேத்து வெளியே தெரிஞ்சிருக்கு. நேத்து எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, அவரோட அந்த பதிவுல என்ன அப்படி போட்டிருக்காருன்னு சொன்னோன்னு இந்த இது வந்து வெளியே தனிச்செயலாளரா எப்படி யார் நியமிச்சாங்கன்னு சொன்ன உடனே அரசாங்க தரப்புல இருந்து அப்படியே லீக் பண்றாங்க அந்த மேட்டர். அதை இப்ப எங்க வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு ஒரு கேள்வி வருமா வராதா மக்களுக்கு? இதுதான் டிரான்ஸ்பரன்சியா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இன்னொரு பக்கம் வந்து நேத்து முதலமைச்சரோட பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால கட்சி சார்பில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஸ்ரீநாத் இவங்கெல்லாம் போய் அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம்லாம் போட்டாங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ஆட்சி ரீதியா அதை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்ப இன்னைக்கு அதுக்கான அரசாணையும் வந்திருக்கு. செப்டம்பர் 15ஆம் தேதியில இருந்து அந்த திட்டம் தொடங்க போதான். அதுக்கு 755 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க.
ஸோ அதனால தங்க மோதிரம் திட்டம் வந்து வரப்போகுது போல. சரி, அமைச்சர் பெருமக்கள் போய் போடுறாங்க அப்படின்னா அப்ப அந்த மோதிரத்துக்கான காசு யார் தருவா? கட்சி தான், அது கட்சி ரீதியா தான் போயிருக்கிறாங்க. இப்போ வந்து ஆட்சியில இருந்து ஒதுக்கி இருக்கிறது இப்பதான் ஒதுக்கி இருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்ட் எடுத்து கொடுக்குறாங்களா? ஆமா, அந்த பார்ட்டி ஃபண்டோ அமைச்சரோட சொந்த காசாங்கிறது தெரியல. பட் அரசாங்க பணம் இல்லைங்கிறத சொல்றாங்க. சொந்த காசு எப்படிப்பா? அப்புறம் எப்படிப்பா? காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதனுக்கு தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அவர் வந்து போய் டான்ஸ் ஆடினாரு. அதுல என்ன தப்பு, ஒரு இளைஞர்கள் கேட்கும்போது ஆடுறது என்ன தப்பு அப்படின்லாம் வந்து அந்த ஸ்கூல்ல போய் பேசியிருந்தாருல்ல. என்ன பாட்டுக்கு ஆனாருன்னு பார்க்கணும்ல. ஆமா. வாடி 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 கைப்படாத சீடின்லாம் ஆடினா எப்படி ஏத்துப்பாங்க ஸ்கூலுக்குள்ள போய்? ஆமா, அது ஆடி இருக்காரு. அதுவும் தவறுன்னு வந்து நம்ம பேசியிருந்தோம். ஆனா அவர் ஏதோ விளக்கம்லாம் கொடுத்திருந்தாரு. இப்ப அதை தாண்டி இன்னொரு வீடியோ ஒண்ணு வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, அதுல சின்ன சின்ன குழந்தைகள் அங்க அந்த மாரத்தான், அந்த நடனம் இதுலலாம் கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க போல. அதுல வந்து கால்ல அந்த நெட்டி உடைக்கிற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் அந்த காலை வந்து அமுக்கி விடுற மாதிரி சில விஷயங்கள் பண்றாரு. அது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல் மாதிரி தான் தெரியுது அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது. அமைச்சரோட ஆதரவாளர்கள் சில பேர் அது வந்து குழந்தைகளுக்கு வந்து சும்மா நெட்டி அடிச்சு விடுறதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும், இன்னொரு பக்கம் அது பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இதுல வந்து பியூஷ் மனுஷ், அந்த சூழலியல் செயல்பாட்டாளர், அவர் வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து நீங்க டான்ஸ் ஆடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது போக்சோ கேஸ்ல வர வேண்டியது. அந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து எஃப்ஐஆர் போடுவோம், போடணும், நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பாப்போம் கோர்ட் என்ன முடிவு பண்ணுது அப்படிங்கிறது. இது பக்கா போக்சோ ஆக்டுக்கான ஒரு செய்திதாங்கிறாரு ஒரு சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ். பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பத்தி பேசுறப்ப காங்கிரஸோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பதவி நான் வேணாம்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடியே மல்லிகார்ஜுன கார்கே நான் சொல்லிட்டேன். அவர் கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. இப்போ கூடிய விரைவில் நான் விலகப்போ அறிவிப்புலாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆனா அதுக்கு பிறகு நான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. குறிப்பா வந்து மாணிக்கம் தாகூர் எம்பி, கரூர் எம்பி ஜோதிமணியை பத்தி நான் வெளிப்படையா பேசுவேன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா வந்து அவங்க தான் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, காசு வாங்கிட்டு ஒரு சீட்டு கொடுக்குறாருன்னு. இப்போ புதிய தலைவரா மாணிக்கம் தாகூர் தான் நியமிக்கப்பட போறாருன்னு தான் நமக்கு டெல்லியில இருந்து கிடைச்ச தகவல் இது. இதுல என்னன்னா, நேத்து நடந்த மீட்டிங்லலாம் கூட அவர் வரல. சத்தியமூர்த்தி பவன்ல பிரஸ் மீட்லலாம் கூட அமைச்சர் ராஜேஷ்குமார் தான் பேசிட்டு இருந்தாரு. குரூப்பிசம் பண்ணி இனிமே சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. செல்வ பெருந்தகைக்கு ஒரு கட்டம் கட்டுற மாதிரி தெரியுது. டிஎம்கே இல்ல அப்படின்னு அவங்க காங்கிரஸ் கட்சியாரன் நினைக்கிறாங்க. ஆனா இப்ப தாவே கால் மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தாரு இடையில கொஞ்ச நாள். நம்பல. சண்முகத்துக்கும் திமுக அப்படி என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. ஏற்கனவே தீக்கதிரில சண்முகம் நான் ஏன் டிவிகேவை ஆதரிச்சோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துக்கு வந்து கட்டுரை எழுதியிருந்தாரு. அதுல திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்கிறத வெளிப்படையா வந்து சொல்லியிருந்தாரு. ஆமா, சிபிஎம்மோட மாநில செயலாளர் சண்முகம். ஆமா, இப்போ வந்து முரசொலியில ஒரு தொடராக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. சண்முகத்தின் உண்மை முகம் 1 எபிசோட் 1 வந்து வெளியே இருக்கு. அவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடும், தேர்தல் வந்துவிடுங்கிறதுக்காக தான் ஆதரிச்சோம் அப்படின்னு வந்து சொன்னார்ல அந்த கட்டுரையில. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் ரீசன் வந்து கிடையாது. எப்படா திமுக அதிமுக மாறி மாறி சவாரி பண்றதா இடதுசாரிகளோட தேர்தல் உத்தியே, 2 பேர் இல்லைன்னொடனே உடனே போய் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா அந்த கட்டுரை முடிச்சதான் அந்த ஹைலைட்டு. 144 உறுப்பினர் ஆதரவுடன் விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபித்து உள்ளார். இதில் அதிமுகவை சேர்ந்த 25 உறுப்பினர் ஆதரவும் இருக்கிறது. அதிமுகவுடன் அமைத்துள்ள ஆட்சியை ஆதரிப்பது சண்முகத்துக்கு கேவலமா தெரியலையா? CV சண்முகமும் ஸ்பே சண்முகம் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறார்கள். கொள்கை புடலங்காய் எதுவுமே இல்லைன்னு இருக்காங்க. இந்த அளவு காட்டமா இடதுசாரிகளை விமர்சிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு எபிசோட் 2 வந்து பார்க்கணும். இந்த சைடு நாளைக்கு தீக்கதில் ஏதாவது வரும். ஆமா, அதனால வந்து சோசியல் மீடியால இருந்தது இப்ப அவங்களோட கட்சி பத்திரிகைகள்ல அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, என்டிஏல இருந்து ஒரு பெரிய கட்சி வந்து வெளியே போயிருக்கு. என்டிஏல பிஜேபியே பெரிய கட்சியான்னு தெரியல, ஏடிஎம்கேவும் பெரிய கட்சியான்னு ஏற்கனவே பெரிய கட்சி வெளியே வந்துருச்சுல. அதுக்கு மேல யார் இருக்கா பெரிய கட்சி? தமிழ் மணல் காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியே வந்தோடனே ஆட்டம் கண்டு போச்சு. என்டிஏவே கிடையாது இனிமேல். அதனாலதான் அடுத்தவரும் தாமாக்காவே வெளியே வந்துட்டாங்க. நாங்க தாமாமுக நாங்க ஏன் வெளியே வரக்கூடாதுன்னு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனும் நான் வெளியே வந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் தாவேக்காவுக்கோ இல்லை நாங்கள் வேற யாருக்கோ ஆதரவெல்லாம் கொடுக்க போறது இல்லை. அப்போ இந்த ஆட்சி என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. எல்லாம் தேர்தல் நெருக்கத்துல தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம், இப்போ கொடுக்க மாட்டோம், அப்போ டிமாண்ட் அதிகமாகும். மம்தா பானர்ஜி அவங்களோட திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கட்சியில 80 எம்எல்ஏக்கள்ல 60 பேர் வந்து தனிச்சு செயல்படுறோம் அப்படின்லாம் முடிவு எடுத்திருந்தாங்கல்ல. அதுல வந்து அந்த 60 பேரும் சேர்ந்து
எங்க கட்சி இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இனிமே அரூப் ராய் தான் அப்படின்னு சொல்லி அறிவிப்பெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. மம்தா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் தான் மம்தாக்கு இந்த தேர்தலுக்கு பிறகே. இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது வெட்ட வெளிச்சமா. இருந்தாலும் அவங்க இதை பத்தி பேசுறது இல்லை. இதுல என்னன்னா இப்போ மம்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்ல நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி மாநில நிர்வாகிகள் நிறைய பேரை மாத்திட்டு ஒரு புது ஃப்ரெஷ் லிஸ்ட் எடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் எந்த லிஸ்ட்டை ஏத்துப்பாங்கங்கிறது நமக்கே தெரியும். மம்தா ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க கட்சியை காப்பாத்த. பரவாயில்லையே, எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்துல கட்டுக்கோப்புல வச்சிருக்காரே, பல பேரை மாத்தி கூட வைக்க. அவர் தான் நீக்குவாரு தவிர அவரை நீக்க முடியாது. சரி, அப்படியே வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேசம் வருவோம். உத்தரப்பிரதேசத்துல அலிகஞ்சும் ஒரு பகுதி இருக்கு. அங்க வந்து ஒரு பயிற்சி மையம் இருக்கு. அதுக்கு மேல வந்து ஒரு வணிக வளாகமும் இருக்கு. நேத்து வந்து உயர்நாளையா இதனாலயா விசாரணை தான் தெரிய வரும். தீப்பிடிச்சிருக்கு. அதுல 15 மாணவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இது ரொம்ப ஒரு சோகமான சம்பவம் ஆயிருக்கு உத்தரப்பிரதேசம் முழுக்க. அதே மாதிரி கத்தார் வந்தோம்னா, கத்தார்ல ராஸ் லஃபேன்ங்கிற பகுதியில வந்து இந்த கேஸ் ஆலை எல்லாமே இருந்திருக்கு. அங்க எதிர்பாராத விதமாக வெடி விபத்து வந்து நிகழ்ந்திருக்கு. அதுல 13 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல 12 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க. அதுலயும் 3 பேர் தமிழ்நாட்டை வந்து சேர்ந்தவங்க. இப்ப தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்ச ரூபா நிவாரணத்தை அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட உடலை கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பண்ண போறதா வந்து சொல்றாங்க. அந்த கத்தார் அரசே வந்து சொல்லிடுறாங்க, இதுக்கு காரணம் எந்த விதமான சதித்திட்டமும் கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட் தாங்கிறத அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டுமே சோகமான செய்தி தான். இன்னொரு பக்கம் வந்து பிரிட்டனோட பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இது ஏன்னா அவரோட அந்த லேபர் பார்ட்டிக்குள்ள ஏற்கனவே அவருக்கு எதிராக நிறைய குரல்கள் வந்துட்டு இருந்தது. சரியான நிர்வாகம் இல்லை, எக்கனாமிக் குரோத்தே காட்டலை இவர் வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருந்தது. ஸோ அடுத்து யாரு வராங்களோ அவங்க கிட்ட வந்து ஸ்மூத்தா வந்து பவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் வந்து விலகிக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா இப்போ இவரோட சேர்த்து இப்போ அடுத்து வரவர் 7வது பிரதமரா இருப்பாரு 10 ஆண்டுகள்ல. கொடுத்து வச்ச நாடு போல இருக்கு இங்கிலாந்து மக்களே. ஆனா நம்ம 12 ஆண்டா ஒரே ஆள் தான் இருக்கிறாரு. கொஞ்சம் சோகப்படுற போல. சோகமா இருக்கியா? ஹாப்பியா தானே சொன்னேன். ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும்ல. சரி, இன்னொரு பக்கம் நம்ம டெலிகிராமுக்கு தற்காலிக தடை வச்சிருந்தாங்க. காரணம் அந்த நீட் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் லீக் ஆகுது அப்படின்னு. வேற மீடியத்துல லீக் பண்ணவே மாட்டாங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப தற்காலிக தடையை வந்து நீக்கி விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, வாட்ஸ்அப்போட தலைமை அதிகாரியா போய் உட்கார போறாரு இந்தியாவை சேர்ந்த குணால் ஷா. கிரெட்ங்கிற ஒரு கிரெடிட் கார்டு நிறுவனத்தை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப மெட்டா நிறுவனம் அந்த கிரெட்ல 8000 கோடி அளவுக்கு முதலீடு பண்ண போறதாவும் சொல்றாங்க. இப்ப அவரே வந்து வாட்ஸ்அப்புக்கு தலைவராகவும் வந்து நியமிச்சுக்கிறதா வந்து சொல்றாங்க. ஏன்னா எல்லாருமே வாட்ஸ்அப்லாம் தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் சிஇஓ, இப்போ வந்து வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற நம்ம தினம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற முக்கியமான கம்பெனி எல்லாமே இந்தியர்கள்லாம் சிஇஓ இருக்கிறது நமக்கு எல்லாமே ஒரு பெரிய பெருமை. இன்னைக்கு ஐபிஎஸ் ஃபினான்ஸ்ல இந்த குணால் ஷாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு நாகப்பன் சார். அந்த வீடியோவும் முடிஞ்சா பாருங்க, லிங்க்ல கூட நாங்க வந்து கொடுக்குறோம். பேப்பர் ஸ்ட்ரா ராப்டு இன் பிளாஸ்டிக். இதுக்கு எதுக்கு பிளாஸ்டிக் வேணாம்னு தான் பேப்பரு, அதுக்கு மேல பிளாஸ்டிக்கா? யாருமே ஜனநாயகம் படத்தை பத்தி அப்டேட் கேட்கவே மாட்டாங்க. அப்ப நம்மளை தவிர எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க போல. ஃபைனலி 2026 ஃபர்ஸ்ட் 6 months. அது வந்து முதல்வர் இன்னைக்கு சட்டமன்றத்துல பண்ண மாதிரி காலி ஆயிடுச்சு, ஃபினிஷ்டுன்றாங்க. ஏன் தம்பி, பைக்குக்கு பெட்ரோல் 200 300 500 எல்லாம் அடிக்க மாட்டீங்களா? இல்லங்க, 100 ரூபாய்க்கு மட்டும்தான். அதுக்கு மேல அடிச்சா ஆவியா போயிடுமா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது முதல்வர் விஜய்க்கும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும். 2 பேருமே பல கதைகள் வந்து சொன்னாங்க, நம்ம வந்து பார்த்தோம். அதனால லெட் மீ டெல் குட்டி ஸ்டோரின்னு ஒன்று பாட்டே வந்து இருக்கு. ஆமா, அதுவும் அவரோட பாட்டு தான், முதல்வர் விஜயோட பாட்டு தான். ஸோ அதே அவார்டா 2 பேருக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.